ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸை பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தோம்னா அது ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளஸ் இந்த ரோஸ் வாட்டரோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஹேர்க்கும் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஃபேஸ்க்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மெல்லும் கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். இது நீங்கள் வீட்டில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாப்பில் கூட இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் ஷாப்பில் வாங்குறப்ப அது நேச்சுரலானதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா டாபர் குலாபெரி அப்படின்ற ரோஸ் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறது கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாட்டில் தான். நான் இது எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இதை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இந்த 2 விதமாக இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த மாதிரி டைமில் இதை சும்மா ஒரு 2 ட்ராப் கிட்ட விட்டு நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வருவேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸில் ஐஸ் க்யூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்குவேன். அந்த ஐஸ் க்யூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரோஸ் வாட்டரை என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்குவேன். அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படியே விட்டுட்டு நான் மார்னிங் எதாச்சும் பார்த்தோன்னா கோல்டு வாட்டரில் நான் என்னோடய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிக்குவேன். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின் எப்பயுமே க்ளோவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ட்ரை பண்ணேன், எனக்கு உண்மையுமே நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ அதனால தான் இதை ஒரு ரிவ்யூ வீடியோவை நான் போட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் வாட்டர் இப்போ ரீசெண்டாக சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சது அப்படிலாம் கிடையாது. ஸோ இது ட்ரெடிஷ்னலான ஒரு வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்துலேருந்தே எல்லோரும் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் க்ளோ, ஸ்கின் ஒயிட்டிங் எதுக்குனாலுமே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டு வராங்க. ஸோ இது அந்தளவுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான வாட்டர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா நேச்சுரலானதாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு உண்மையாலுமே ரிசல்ட் கொடுக்கும். மற்றபடி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கிறத நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காது. ஸோ வாங்குறப்ப அது நேச்சுரலானதா அப்படின்றத பார்த்து வாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டிலே கூட ப்ரிப்பேர் பண்ணி இதை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிற விஷயத்தை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இது நம்மளோட மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்கிறதுக்கும் இந்த ரோஸ் வாட்டர் யூஸ் ஆகுது அப்படின்னா என்னாலே ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயம் தான். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நீங்கள் இதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கேயா வெளியே போகிறப்ப நீங்கள் நல்லா ஹெவி மேக்கப் போடுறீங்க அப்படின்னா மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு அழியாமல் இருக்கணும். சப்போஸ் இப்போ ஒரு மேரேஜ், என்கேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளுமே கூட நமக்கு ரொம்ப நேரத்துக்கு மேக்கப் கலையாமல் இருந்தால் தான் நம்ம ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்குறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன மேக்கப் போடணுமோ அதை நல்லா நீங்கள் நீட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இந்த ரோஸ் வாட்டரை நல்லா ஃபில் பண்ணி ஒரு கோட்டிங் மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஒன்று மேலே கொடுத்துக்கோங்க. ஸோ இதனால உங்களோட மேக்கப் அந்த டயத்துக்கும் அழியாது. ஸோ அதை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அதை லைட்டாக அப்படியே நல்லா காஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஸ்வெட் ஆனாலுமே உங்களோட மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்படியே நிலச்சிருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்து தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு மேக்கப் ரிமூவ் ஆகாமல் பார்த்துக்குதோ அதே அளவுக்கு இது ஒரு மேக்கப் ரிமூவராக கூட நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் போயிட்டு ஓகே இதுக்கு மேலே நமக்கு வேணாம், எல்லா மேக்கப் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய கெமிக்கல் மேக்கப் ரிமூவர்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரோஸ் வாட்டர், நேச்சுரலான ரோஸ் வாட்டரை ஒரு காட்டன் பேடில் டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே தொடச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லா மேக்கப்புமே ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். ஸோ இது கெமிக்கல் ப்ராடக்ட்டும் கிடையாததுனால உங்களுக்கு ஃபேஸ்க்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. ஸோ இது மேக்கப்பை ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. அதே சமயத்தில் மேக்கப் ரிமூவராகவும் கூட இது யூஸ் ஆகுது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஃபேஸ்க்கு தேவையான பிஹெச் அளவை செம்மையாக ஈக்குவலாக வச்சுக்கிறதுனால தான் நமக்கு ஃபேஸ் சம்மந்தமான எந்தவித ப்ராப்ளமும் வராமல் இது வந்து தடுக்குது. ஸோ இது வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பேக்லேயே வந்து நமக்கு போட்டிருக்காங்க டெய்லி க்ளோ ஆல் ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் யாருனாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இது நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸை வந்து நீக்கி உங்கள் ஸ்கின்க்கு தேவையான பிஹெச் அளவு கொடுத்து உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே வந்து சாஃப்ட் அண்ட் க்ளோவாக வந்து ஆகுது. ஸோ கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு ஒரு சூப்பரான கிளென்சிங்காகவும் இருக்குது. இதை எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம்னாலும் ஓகே, மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் ஓகேவா, நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் ஓகே, குளிச்சுட்டு வந்தாலும் ஓகே, மார்னிங் அண்ட் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தோம்னா வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஃபேஸில் இந்த ரோஸ் வாட்டர் ஒரு 3 ட்ராப்ஸ் எடுத்துக்கோங்க. இதோடு வந்து பார்த்தோம்னா நம்ம கிளிசரின் இருக்குதுங்களா, ஸோ கிளிசரினை வந்து 3 ட்ராப்ஸ் கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் கிளிசரின் வந்து எடுக்கணும். ஸோ ரெண்டையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து உங்கள் ஃபேஸை வாட்டரில் வந்து வாஷ் பண்ணலாம் கிடையாது, இந்த ட்ராப்ஸில் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸோ இப்படி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டு வரதுனால உங்கள் ஃபேஸோட பிஹெச் அளவு ஈக்குவலாக இருந்து ஃபேஸ்க்கு வந்து நேச்சுரலாக வந்து க்ளோ கிடைக்கும். முக்கியமான விஷயம், நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தரமான ரோஸ் வாட்டராக யூஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் அதை தான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ தரமான ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே கூட இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம இப்போ ஃபேஸ்க்கு தேவையான எந்த விதமான ப்ராப்ளமும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா க்ரீம், நிறைய ஆயில், நிறைய வாட்டர் இப்பெல்லாம் கூட நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அப்படியே யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஃபேஸ் சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் கம்மி ஆகுது தான். பட் என்னென்னா அது மறுபடியும் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் நிறைய ஓப்பன் போர்ஸ் வந்துருக்கு. ஸோ ஓப்பன் போர்ஸ் நமக்கு நிறையா இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன தான் நமக்கு ஃபேஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் நமக்கு கம்மியாகிட்டே வந்தாலும் மறுபடியும் அந்த ஓப்பன் போர்ஸ் வழியாக தூசி, அழுக்கு இதெல்லாம் போகிறப்ப மறுபடியும் நமக்கு ஃபேஸ் சம்மந்தமான ப்ராப்ளம்லாம் நிறையா வரும். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் டெய்லி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரனால உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் போர்ஸை இது நல்லாவே வந்து க்ளோஸ் ஆக்கும். ஸோ அப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஃபேஸ் பேக், ஃபேஸ் ஆயில் எது யூஸ் பண்ணாலுமே உங்கள் ஃபேஸுக்கு என்ன பெனிஃபிட் அது கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் போர்ஸை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு தேவையான ஃபேஸ் பேக் எது போட்டாலுமே உண்மையாலுமே அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த ஓப்பன் போர்ஸை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த ரோஸ் வாட்டரை நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்க்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஹேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு சூப்பரான கண்டிஷ்னர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஹேர்லாம் நல்லா ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹேர் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக இந்த ரோஸ் வாட்டரோட கொஞ்சம் வந்து கிளிசரினை மிக்ஸ் பண்ணி ஒரு கப் வாட்டரில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரில் உங்களோட ஹேரை வந்து கடைசியாக வந்து நீங்கள் உங்கள் ஹேர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ண வேணாம். ஸோ இந்த ரோஸ் வாட்டர் அண்ட் கிளிசரின் மிக்ஸ் ஆன அந்த ஒரு கப் வாட்டரில் வந்து நீங்கள் உங்கள் ஹேரை வந்து அலசிட்டு வந்துட்டாலே போதுமானது. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம். இன்னொன்று ஒரு மெத்தடு வந்து என்ன அப்படின்னா, இதே மாதிரி ஒரு கப் தண்ணியில் வந்து கொஞ்சம் ரோஸ் வாட்டரும் கொஞ்சம் கிளிசரினும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டரில் நீங்கள் வந்து காட்டன் பேட் வந்து நீங்கள் டிப் பண்ணி உங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸ்கேல்பில் மட்டும் படுற மாதிரி நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் அதை அப்படியே வந்து நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் ஆக்குறதுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நல்ல ஒரு கண்டிஷ்னர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில் இதெல்லாம் போடுறதுனால நிறைய பேரோட ஹேர் வந்து டேமேஜ் ஆகுது. ஸோ நிறைய பேத்துக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஸோ அந்த டேமேஜ் ஆகிறதுக்குலாம் என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் ஹேருக்கு தேவையான விட்டமின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வேணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரோஸ் வாட்டரில் உங்கள் ஹேரை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஹேருக்கு தேவையான ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஹேருக்கு தேவையான பேக்கு, ஆயில் எது போட்டாலுமே அது சூப்பராக அப்சர்வ் பண்ணி உங்கள் ஹேர் வந்து சூப்பராக வந்து க்ரோத் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பக்கபலமாக இருக்கிறது இந்த ரோஸ் வாட்டர் தான். ஸோ கண்டிப்பாக ஹேருக்குனாலும் சரி, ஃபேஸ்க்குனாலும் சரி, இந்த ரோஸ் வாட்டர் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தால் உண்மையாலுமே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். அதாவது இந்த ரோஸ் வாட்டரை வந்து இப்போ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ரோஸ் வாட்டரோட இந்த பொருளை ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள், இந்த பொருளோட அப்ளை பண்ணி உங்களோட ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியும் கூட வந்து பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேரோட ஹேர் டைப்புக்கு வந்து செட் ஆகாது, சில பேரோட ஸ்கின் டைப்புக்கு வந்து செட் ஆகாது. ஆனால் இந்த ரோஸ் வாட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே வந்து செட் ஆகக்கூடியது தான். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், எந்த பொருளோடையுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த வெறும் ரோஸ் வாட்டர் மட்டுமே உங்களோட ஸ்கின்க்கும் சரி ஹேருக்கும் சரி யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உண்மையாலுமே நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால தான் நான் இதை பற்றின ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் என்னோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேட்கலாம், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். மறக்காமல் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் மட்டுமே நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பாய்.